Hi students, today we see Weierstrass bridge. Okay, an important application of Kirchhoff's rules is the Weierstrass bridge. Okay, before that we saw Ohm's law. Ohm's law only we can use in for simple circuit. Okay, but so complex circuits we need one more format. So that's why the Kirchhoff வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா ஒரு ரூலை வந்து ஃபார்ம் பண்ணார். ஸோ that's the Kirchhoff's rules. அந்த Kirchhoff's rules வந்து என்ன அப்படின்னு கேட்டா நம்ம பார்த்தோம் yesterday current equation. Next வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு voltage rule, current rule. ரெண்டு ரூல் நம்ம yesterday we saw. Okay, so this Kirchhoff's rule is using in Weierstrass bridge. Okay. What's the use of Weierstrass bridge? Weierstrass bridge வந்து என்ன அப்படின்னு கேட்டா just ஒரு unknown வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். known values வந்து இதுல வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தோம்னா அதுல unknown values சில ரெசிஸ்டன்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு we can calculate by using this Weierstrass bridge. So okay, next on the resistance values order we can compare it by using Weierstrass bridge. Okay, so first circuit. So this is the என்ன அப்படின்னு கேட்டா இது 4 இது bridge, அதாவது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பாலம் போன்ற நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா அந்த சர்க்யூட் வந்து செயல்படுகிறது இல்லையா. ஒரு பார்த்தா நம்ம என்ன சொல்றோம், ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டா PQRS 4 ரெசிஸ்டர்ஸ் இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 4 ரெசிஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டா திஸ் இஸ் த கால்னாமீட்டர். கால்னாமீட்டர் இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டா இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டா IG. ஸோ கால்னாமீட்டர் இதனோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கால்னாமீட்டர் இஸ் டேக்கன் அஸ் G. ஓகே, திஸ் இஸ் on EMF on cell. Okay, it's இதனுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டா psi. Okay, so current flow from என்ன அப்படின்னு கேட்டா here to A பாயிண்ட்ல இருந்து flow ஆகுது. so இங்க இருந்து என்ன அப்படின்னு கேட்டா I current வருது. I current இந்த பாயிண்ட்க்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டா it reaches the A point. It will be divided two parts. so அப்ப நேம் நம்ம என்ன பண்ணணும் 2 ஆ டிவைட் பண்ணணும். this side go இங்க இருந்து இப்ப இந்த சைடுல இருந்தா வருதா இங்கிட்டும் போகும் இங்கிட்டும் போகும். இப்ப I1 current I2. okay, next it reaches the B junction. B junction லந்து again it will be divided two parts. so I3 then IG. இது வந்து galvanometer வழியா flow ஆகிறதுனால so IG. okay, I3 resistor இங்க Q resistorல flow ஆகி next இங்க C point reach ஆகுது. at the same time இந்த I2 current இந்த D junction reach ஆகுது. already current வந்து என்ன அப்படின்னு கேட்டா இந்த directionல வந்துட்டு இருக்கு. அப்ப இது ரெண்டு என்னாகும் இந்த D junctionல joint ஆகி I4 current இங்க C point reach ஆகி again வந்து என்ன அப்படின்னு கேட்டா இந்த I current return வந்துட்டு இருக்கு. so இதான் இதனுடைய construction of the circuit. okay, so next first we are applying the Kirchhoff's current rule. so at point B junction, அதாவது இந்த B junctionல Kirchhoff's current rule we are applying here. okay, the இப்ப Kirchhoff's rule first rule வந்து நம்ம என்ன பார்த்தோம், Kirchhoff's உடைய first rule அதாவது it said the algebraic sum of the currents at any junction of a circuit is 0. இந்த புள்ளியில சந்திக்கக்கூடிய அனைத்து கரண்ட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா 0. okay, so அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டா I1P towards to the P point. so it is taken as positive. so IG current வந்து என்ன it is moving from என்ன அப்படின்னு கேட்டா B point. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா வெளியில விலகி செல்கிறது, leaving current. I3 also leaving current. so I1P only we taken as positive, remaining I3 and IG taken as என்ன அப்படின்னு கேட்டா negative. ஓகேவா, இப்போ இந்த மூணு என்ன பண்றாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆட் பண்ணா it will be equal to 0. ஏன்னா because of at any the law என்ன சொல்லுது algebraic sum of the currents at any junction of a current is 0. so அதன் பேசிஸ்ல first equation formed. okay, next it's the same rule applying Kirchhoff's current rule to junction D. so D ல இப்ப என்ன அப்படின்னு கேட்டா I2 current towards that point. so IG also towards that D point. I4 the current only என்ன அப்படின்னு கேட்டா leaving from this junction. okay, so அப்ப I2 IG taken as positive and the remaining I4 வந்து leaving the current from the D point, so minus I4. so is equal to 0. okay, the next we are applying the voltage rule to loop ABDA. so ABDA
A. This is the loop. இந்த லூப்புக்கு நம்ம வந்து voltage rule apply பண்றோம். So அந்த voltage rule நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, the algebraic sum of the products of the current and resistance. The algebraic sum of the products of the current and resistance of each part of the circuit is equal to the total EMF induced in the circuit. சரி, இப்போ இந்த சர்க்யூட்ல ஏதாவது EMF இருக்கா? There is no EMF. So அப்போ that will be equal to 0 ன்னு தான் எழுதணும். இப்போ நமக்கு மெயின் லா வந்து என்ன சொல்லுது? The algebraic sum of, அதை விட்டலாம், the products of the current and resistance. அப்போ current I1, resistance என்னது P. So அப்போ I1P plus. Okay, next. இங்க current IG, resistance வந்து என்னது G, capital G. Okay, minus. இது வந்து இந்த direction என்னது? நம்ம loop வந்து DA direction. current flow எப்படி இருக்கு? loop DA direction. அப்போ அதனுடைய ஆப்போசிட்ல நம்ம எடுப்போம். ஸோ அப்போ மைனஸ் என்ன? I2R. இங்கே வந்து EMF இந்த லூப்ல இல்லாதனால it will be equal to 0. ஓகே, நெக்ஸ்ட். applying Kirchhoff's voltage rule to loop ABCDA. இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்ட ABCDA இந்த லூப்புக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த லூப் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் I1P, நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டா நெக்ஸ்ட் I3Q. அகைன் இது வந்து என்ன டைரக்ஷன்ல வருது? CD டைரக்ஷன்ல நாம எடுக்கிறோம், பட் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குது. அப்போ நம்ம இங்க என்ன போடணும்? மைனஸ் I4S. இங்கேயும் அதே சேம் ரூல் தான், ஆப்போசிட்ல எடுக்கிறனால நம்ம என்ன போடுறோம்? மைனஸ் I2R. தட் வில் பி, இங்கே என்ன? தேர் இஸ் நோ செல், ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ when the points P and D are at the same potential, the bridge is said to be balanced. Okay, now assume பண்ணிக்கலாம் கூட சொல்லலாம். So B and D இந்த பாயிண்ட்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சேம் பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். B and Dல எப்போவாவது ஒரு ஒன் டைம் நம்ம வந்து ஒரு சேம் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ அந்த சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டா there is no potential difference between the B and D points. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே கிடையாதுன்னா டெஃபினட்டா சார்ஜ் வந்து என்ன ஆகாது? ஃப்ளோ ஆகாது. அப்போ கரண்ட்டு அந்த கால்வனோமீட்டர் வழியா என்ன ஆகாது? ஃப்ளோ ஆகாது. அப்போ கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை அப்படின்னா அது வந்து எங்க அந்த கால்வனோமீட்டர் என்ன காமிக்கும்? இட் ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன், இட் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். அப்ப எப்ப அது ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் அப்படின்னு கேட்டா எப்ப வந்து சேம் பொட்டன்ஷியல் பிட்வீன் த, அதாவது சேம் பொட்டன்ஷியல் அட் B and D பாயிண்ட்ல மட்டும். அப்ப சேம் பொட்டன்ஷியல் இருக்கும்போது தான் இங்க கால்வனோமீட்டர் சோர்ஸ் நல் டிஃப்ளெக்ஷன், எந்த டிஃப்ளெக்ஷனுமே காமிக்காது. ஏன்னா அதன் வழியா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகல. எப்பவுமே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இப்ப Bக்கும் Dக்கும் இருந்தாதான் அதன் வழியா கரண்ட் வந்து என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகும். But there is no potential difference between the B and D points, so that's why there is no current flow through the galvanometer. So because galvanometer shows null deflection. Okay, Ig is equal to 0. Okay, then next this Ig is equal to 0 applying in previous equation நம்ம அந்த current rule apply பண்ண ரெண்டு rule ஃபார்ம் பண்ண ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணல. அந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயே அந்த Ig வேல்யூ வந்து என்ன பண்றோம்? 0ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். Ig 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த மைனஸ் I3 இந்த பக்கம் வந்தா பிளஸ் I3 மாறிடும், மைனஸ் I4 இந்த பக்கம் வந்தா பிளஸ் I4 மாறிடும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சது. அகைன் இந்த Ig is equal to 0 வேல்யூ வந்து சப்ஸ்டிட் இன் திஸ் ஈக்குவேஷன் ஆல்சோ. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த I2R இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? I1P is equal to I2R. ஓகே, the next இப்போ I1 equal to I3 கிடைச்சிருச்சு, I2 is equal to I4. இப்போ இந்த these two equations substitute in this equation. இப்போ இங்கே I3 இருக்கா, I3க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம்? I1, I4க்கு I2 சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, அப்போ இங்கே என்ன வந்துடும்? I1P plus I1Q minus I2S minus I2R is equal to 0 அப்படின்னு கிடைச்சது. அடுத்து இந்த ஈக்குவேஷனை மைண்டில் வச்சுங்க. I1P is equal to என்னது? I2R. ஓகே, we go to next slide. ஓகே, ஸோ அப்போ இங்கே கிடைச்சிருச்சு I1P plus என்ன செய்யுது? I3க்கு பதிலாக நம்ம I1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், I4க்கு பதிலாக I2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த டேர்ம் இந்த ஈக்குவேஷனில் இதில் I1 காமன் டேர்ம்ஸ் வெளில எடுத்துக்கிறோம், I2 காமன் டேர்ம்ஸ் இது இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு அந்த I2 காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ R plus S கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம மனசில் வச்சுக்க சொன்னாலே I1P is equal to I2R.
this equation divided in this equation. So we are getting I1 என்ன ஆயிடுது cancel ஆயிடுது, I2 என்ன ஆயிடுது cancel ஆயிடுது. So remaining terms yes. ஓகே, இப்போ இந்த P மட்டும் cancel பண்ணிட்டா 1 plus இந்த Q by P இப்படி எழுதலாம் இல்லையா, மேக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த R அது என்ன அப்படின்னு கேட்டால் cancel ஆயிடுச்சுன்னா அப்போ 1 plus S by R. ஒன்று இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஒன்னாரு, இது கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் Q by P is equal to S by R. ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க, அதாவது P மேலே கொண்டு வராங்க, R இங்கே மேலே கொண்டு வராங்க, Q கீழே கொண்டு வராங்க. அப்படியே மாற்றி எழுதும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் we are getting P divided Q is equal to R divided S. Okay, this is the bridge balance condition. Only under this condition galvanometer shows null deflection. Okay, so இப்போ we can use this in this formula use பண்ணி unknown resistance value we can calculate by using this equation. Suppose we known three resistors value, three resistance values தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு unknown resistance fourth resistor உடைய resistance உடைய வேல்யூ வந்து என்ன பண்ண முடியும், calculate பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.